அட பாவிங்களா! ஒரு பொண்ண அசிங்கப்படுத்துறாங்க, அடிச்சு அசிங்கப்படுத்துறான்னு ஒரு கும்பலு, ஒருத்தன் கூட காப்பாத்தல பாருங்களேன். எல்லாரும் என்ன வேடிக்கை தான் பார்க்குறானுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்ட வந்து பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடு அப்படின்னு அறிவிச்சிடலாங்க. ஏன்னா வந்து பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து டெய்லி வந்து அதிகமாயிட்டே இருக்கிறது கம்மியான படையிலங்க. நேத்து கூட ஒரு சம்பவம் பாருங்க பீகார்ல நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன்ல போல இருக்கு. ஒரு 30 வயசு பொண்ண வந்து கும்பலா ஆளுங்க அடிச்சு அந்த பொண்ண வந்து அவமானப்படுத்துறாங்க. அப்படியே தர தரன்னு ரோட்ல இழுத்துட்டு வராங்க. இந்த கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மக்கள் முன்னிலையே அது நடந்திருக்குங்க. ஆனா ஒருத்தன் கூட அத வந்து தட்டி கேட்கலங்க. அந்த பொண்ணு கத்துறா, "என்ன காப்பாத்துங்க" அப்படின்ட்டு. யாருமே வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணல. ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இருக்கிற சுத்தி மக்கள்லாம் ஃபோன் எடுத்து அந்த பொண்ண வந்து வீடியோ தான் எடுத்திருக்கானுங்க. நடந்தத வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ண காப்பாத்தணும்னு அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு கூட வந்து தோணல பாருங்க. இத இந்த மக்கள் வந்து மனசாட்சியே இல்லாம ஆயிட்டாங்க அப்படின்றது வந்து இந்த மாரி வீடியோவ பார்க்கும்போது தாங்க தெரியுது. டெக்னாலஜி முக்கியம் தாங்க. அத விட மனுஷன் உயிர் ரொம்ப முக்கியங்க. மனுஷங்க பொய்யா மனுஷங்க இல்லன்னும்போது டெக்னாலஜி வந்து என்னங்க பிரயோஜனம்? சொல்லுங்க. இங்க இவ்ளோ கூட்டம் இருந்து ஒருத்தன் கூட அந்த பொண்ணுக்காக உதவி பண்ணலன்னும்போது, அத விட எவ்வளோ கேவலம் இது. ஒரு ஆம்பள கூடவா அங்க இல்லாம போயிட்டான். இப்ப இந்த வீடியோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. அது சம்மந்தமா வந்து ஒரு 2 பேர வந்து போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எதிரா நடக்கிற வன்முறைகள் கடுமையான சட்டம் கொண்டு வந்தா தாங்க இதெல்லாம் வந்து மாறும். இதெல்லாம் வந்து மாறவே மாறாது. பட் இத பத்தி பேசணும்னு தோணுச்சு. அதான் பேசினேன்.